ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த லவ் பைபோலார் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து அந்த ஆரின் பொண்ணு பண்ண வேலைனால இப்ப நம்ம ஹீரோயின் அந்த பிராண்டோட மாடலா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத மாதிரி ஆயிட்டாளா. இப்போ இதனால நம்ம ஹீரோயினோட அம்மா அவளை போட்டு நல்லா திட்டுவாங்க. எல்லாம் உன்னோட அவசர புத்தினாலதான், இப்ப பாரு எல்லா கான்ட்ராக்டும் நம்ம கையை விட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா திட்டுவாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல, இது எல்லாமே அந்த ஆரினோட வேலை. இப்ப நான் அவளுக்கு திரும்பி போன் பண்ணி திட்டுறதுல அவ அடுத்து என் பிரச்சனைக்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திரும்பி அந்த ஆரினுக்கே கால் பண்ண போவாளா. உடனே அவங்க அம்மா இப்ப அந்த போனை பிடுங்கி நம்ம ஹீரோனை நல்லா திட்டி விட்டுருவாங்க. உனக்கு எத்தனை தடவை பட்டாலும் அறிவே வராதா, இங்க நடந்த பிரச்சனைக்கு முக்காவாசி காரணம் உன்னோட தேவையில்லாத கோவம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா திட்டுவாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் இப்ப பொசுக்குன்ட்டு, உங்களுக்கு என்னமா பிரச்சனை, இப்ப இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் ஆனனால முந்தி மாதிரி உங்க கைக்கு பணம் வராது, அதுதானே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இதனால அவங்க அம்மா ரொம்ப ஹர்ட் ஆயிருவாங்க. அப்பனா நான் பணத்துக்காக தான் உன் கூட இருக்கேன்னு நினைக்கிறேன், சரி இனிமேல் நான் உன்னோட லைஃப்ல தலையிடவே மாட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணு, எப்படி வேணாலும் கெட்டு குட்டிச்சாரா போ, எனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு கிளம்பிடுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பக்கத்துல நின்று தான் பாத்துக்கிட்டு இருந்திருப்பானா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, இங்க பாரு உங்க அம்மா கிட்ட இப்பெல்லாம் பேசாத, உங்க அம்மா கிட்டன்னு கிடையாது, ஃபர்ஸ்ட் எல்லார்கிட்டயும் நீ அமைதியா பேசி பழகு, அப்பனாவே உன்னோட பாதி பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவான். ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் இவனையும் பிடிச்சு திட்டி விட்டுருவா. நீ என்ன எங்க அம்மா மாதிரி மாறிட்டியா, உங்க யாரோட அட்வைஸ் எனக்கு தேவையே இல்லை, என்ன கொஞ்சம் தனியா விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டே அவ கோவத்தை காட்டுவா. இதனால இப்ப நம்ம ஹீரோவும் அப்படியே கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவானா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு தான் வருவானா. அங்க வந்தனையும் அந்த தம்பி நடந்தது எல்லாத்தையும் கேட்பான். அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான், இந்த மாதிரி அவளோட ஹேண்ட்பேக்ல வேற ஒரு பிராண்டோட ஃபவுண்டேஷன் இருந்தனால இப்போ அவளோட கான்ட்ராக்ட் எல்லாம் டெர்மினேட் ஆயிருச்சு, சோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவளுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே அந்த தம்பிக்கார ரொம்ப கவலைப்படுவான். ஆனா நம்ம ஹீரோவா, அப்பாடா எப்படியோ அந்த ராட்சசி கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, ஏன்னா இனிமேல் தான் அவளுக்கு எந்த வேலையும் கிடையாதுல, சோ நானும் உன்ன மாதிரி போய் நடிச்சுக்கிட்டு அவளுக்கு மேக்கப் போடணும்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸா இருப்பான். ஆனா அவனோட தம்பி, டே அண்ணா நீ நினைக்கிற மாதிரி வெண்ணி வண்ணும் அந்த அளவு கெட்ட பொண்ணுலாம் கிடையாதுடா, அது மட்டும் இல்லாம இப்ப அவளை சுத்தி இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்நேரம் அவ கூட யாருமே இல்லைன்னா அவ ரொம்ப உடஞ்சு போயிருவாடா, நீ நினைக்கிற மாதிரி அவ ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் தம்பி எடுத்து சொல்லுவான். ஆனால் நம்ம ஹீரோ, அந்த பொண்ணுக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்ல, இப்போதைக்கு என்னோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் பார்க்கணும். இப்ப தனியா இருக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஆரின் பொண்ணு வந்து பேசுவா. அவ ஆட்டிடியூட்லாம் பார்த்தா நம்மளுக்கே அடிக்கணும் போலதான் இருக்கும். இந்த ஆரின் பொண்ணு இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, மேடம் வெண்ணி ரொம்ப தேங்க்ஸ், ஆக்சுவலி உங்களாலதான் இப்ப எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிருக்கு, நீங்க பண்ண ஒரு சின்ன தப்பு உங்களோட கரியரை முடிச்சு விட்டுருச்சு, ஆனா எனக்கு இப்ப நிறைய வேலை அதனால வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கடுப்பேத்தணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் சொல்லுவா. என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் சைன் பண்ணியிருந்த நிறைய ஈவென்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கேன்சல் ஆன உடனே எல்லாமே இப்ப இந்த ஆரியனுக்கு வந்துருச்சு போல. இது தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் இன்னும் செமையா கடுப்பாவா. இப்போ இந்த ரெண்டு பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருந்தத அந்த ஆரியனோட ஃப்ரெண்டு கண்ணிட் கேட்டுருவானா. அவன் இதெல்லாம் கேட்ட கெடுத்து அந்த ஆரியன் பொண்ணு போட்டு திட்டுவான். நீ எப்ப இருந்து இவ்வளவு மோசமான பொண்ணான, அப்போ இவ்வளவு நாள் வெண்ணிக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதானா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அதுக்கு அந்த ஆரியன் பொண்ணு தெனாவட்டா, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே இல்லையே, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெண்ணி மட்டும்தான், அவளோட ஓவர் ஆட்டிடியூட்னாலதான் அவ இப்ப எல்லாத்தையும் அனுபவிக்கிறா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. ஆனாலும் அவன் ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணுவான், நீ பண்றது எதுவுமே சரியில்லை, ஒருத்தவங்களை இப்படி கீழே தள்ளி நீ பெரிய ஆளாகணும்னு நினைக்காத, அது என்னைக்குமே நினைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் அட்வைஸ் பண்ணுவான். ஆனாலும் அந்த ஆரின் பொண்ணு திமிரா, நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்ல இந்த வெண்ணிக்கு ஃப்ரெண்டா, சும்மா அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசாத அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்டையும் அவ திட்டி விட்டுருவா. சோ இதுலயே நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, அந்த ஆரின் பொண்ணுக்கு நம்ம ஹீரோயின் மேல செம காண்டு பிளஸ் பொறாமை, அதனாலதான் இது எல்லாத்தையும் பண்றா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கேஷுவலா அப்படியே சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பானா. அப்ப எல்லாருமே நம்ம ஹீரோயினை தான் கழுவி ஊத்திக்கிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். உடனே அவன் தம்பிக்கு கால் பண்ணி, சரி நீ வெண்ணி கிட்ட பேசினியா, அவ இப்ப எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அந்த தம்பிக்காரனும் அதுக்கு, இல்ல நான் கால்லாம் ட்ரை பண்ணேன் ஆனா அவ அட்டன் பண்ணவே இல்லை, பேசாம நீ வேணா அவளோட அபார்ட்மெண்ட்ல போய் செக் பண்ணி பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி அந்த தம்பி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோவும், அதெல்லாம் என்னால முடியாது, வேணா நீயே போய் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனாலும் அந்த தம்பிக்காரன், நான் எப்படிடா போக முடியும், என் கையில தான் கட்டு இருக்கே, இதை அவ பார்த்தா இத்தனை நாள் நம்ம பண்ண விஷயம் எல்லாம் தெரிஞ்சிடும், அதனால நீயே போயிட்டு வா, நான் ஏன் உன்னை போக சொல்லி கம்பல் பண்றேன்னா, அவ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தூக்கமே வராம ரொம்ப டிஸ்டர்ப்டா இருப்பா, சில நேரம் நிறைய தூக்கு மாத்திரை வேற எடுத்துக்குவா, அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவானா. இதை கேட்டோன்னு இப்ப நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி பயம் வந்துரும். ஐயோ இந்த பிரச்சனைனால வெண்ணி எதுவும் தப்பான முடிவு எடுத்துருவாளோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ வெண்ணியோட அபார்ட்மெண்ட்டுக்கு தான் போவானா. அங்க பார்த்தா அந்த வெண்ணி ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருந்துகிட்டு கையில ஒரு மெடிசன் பாட்டில் வேற வச்சிருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே பயந்து போய் அது என்ன மாத்திரன்னு பாப்பா.
கேட்பான். பார்த்தா அது ஸ்லீப்பிங் பில்ஸ் தான். உடனே இப்ப நம்ம ஹீரோ பதறி போய், ஹே வெண்ணி, நீ எத்தனை மாத்திரையை சாப்பிட்டு தொலைஞ்ச அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் கியூட்டா, நான் எங்க மாத்திரையை சாப்பிட, அதான் என்னால பாட்டிலே திறக்க முடியலையே, கொஞ்சம் திறந்து கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி கியூட்டா கேட்பா. நம்ம ஹீரோக்கு இதை பார்த்து ரசிக்கிறதா இல்ல திட்டுறதானே தெரியாது. அந்த மாதிரிதான் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அந்த மெடிசன் பாட்டில புடிங்கி வச்சுக்கிட்டு, இதெல்லாம் நீ ஒன்னும் சாப்பிட வேண்டாம், நீ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா படுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் நம்ம ஹீரோயின், இல்ல இங்க பாரு, சோசியல் மீடியால எல்லாரும் என்ன போட்டு கழுவி கழுவி ஊத்துறாங்க, இத பார்த்தா எனக்கு எங்க தூக்கம் வரும், பேசாம நான் கொஞ்சம் போய் சரக்கு அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப குடிக்க வேற போவாளா. நம்ம ஹீரோ அதையும் ஸ்டாப் பண்ணிடுவான். நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எதுவுமே சரிப்பட்டு வராது, ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து வெளியே வா, நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். ஆனால் நம்ம ஹீரோயின், இல்ல நான் வரமாட்டேன், எனக்கு சரக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோ பாப்பான், இது வேலைக்காகாது அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயினை தரன்னு பிடிச்சு இழுத்துட்டு கீழே கார்ல வந்து ஏத்திடுவானா. அதுக்கடுத்து ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்து நம்ம ஹீரோ ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணுவான். இப்ப அப்படியே பக்கத்துல திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் இவ்வளவு நேரம் லாங் டிராவல் பண்ணனாலே அப்படியே டயர்ட்ல தூங்கிடுவா. இப்ப தூங்கிக்கிட்டு இருக்க வெண்ணிய நம்ம ஹீரோ அப்படியே பார்த்து, எனக்கு என்னாச்சு, இவளுக்காக நான் ஏன் இவ்வளவு தூரம் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மண்டையை குழப்பிக்கிட்டு இருப்பான். அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்களா. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு ரிசார்ட்ல எந்திரிக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. அவ எந்திரிக்கிறப்பே, ஏ டாய் என்னடா வெக்கையா இருக்கு, ஏசி ஆன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நொய் நொயின் பேசிக்கிட்டே தான் எந்திரிப்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ நினைக்கிற மாதிரி ஏசி மித்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இங்கெல்லாம் இருக்காது, கொஞ்ச நாள் நம்ம இங்கதான் இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், ஐயோ முடியவே முடியாது, எனக்கெல்லாம் நல்லா சஃபஸ்டிகேட்டடா இருக்கணும், வா நம்ம திரும்பி ஊருக்கே போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோவும் பொறுமையா எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுவான். இப்போ நீ ஊர்ல பண்ணி வச்ச சம்பவத்துக்கு நீ அங்க இருந்தேனா கண்டிப்பா இந்த ரிப்போர்ட்டர்ஸ், சோசியல் மீடியா இது எதுவுமே நான் சும்மாவே இருக்க கூடாது, உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துரும், அதனால நீ கொஞ்ச நாள் இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் நம்ம ஹீரோயின், ஐயோ என்னால ஏசி இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்ட்டு இப்ப அந்த ரூமை விட்டு வெளியே வருவாளா. ஆனா அங்க பார்த்தா வெளியே அப்படியே கடல் இருக்கும். என்னன்னா பீச் ரிசார்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க போல. இத பார்த்தனே இப்ப நம்ம ஹீரோயின் மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிருமா. உடனே இப்ப நம்ம ஹீரோயினே மனசு மாறிடுவா, நம்ம இங்கே ஒரு வாரத்துக்கு இருக்கலாம், ஏன்னா எனக்கும் இப்போதைக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது, இங்க ரிலாக்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவ முடிவை மாத்திக்குவா. அதுக்கடுத்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லுவா. நான் 6 மாசத்துக்கு முன்னாடி உன்கிட்ட சொன்னேன் ஒரு நாள் நம்ம பீச் சைடு வந்தே ஆகணும்ட்டு, நானே அதை மறந்துட்டேன், நீ நல்லா ஞாபகம் வச்சிருக்க பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்பா. நம்ம ஹீரோ திருன்னு முழிப்பான். என்னது என்கிட்ட நீ சொன்னியா அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட தம்பி கிட்ட தான் சொல்லியிருப்பா. இதே இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு, ஆமா ஆமா 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேல, ஆமா அதை ஞாபகம் வச்சுதான் இங்க கூட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பிளேட்டே மாத்தி போட்டுருவான். இப்போ இவங்க 2 பேரும் இங்க தானே ஒரு 4-5 நாள் இருக்க போறதா பிளான் போட்டிருக்காங்க. அவசரத்துல வந்தனால நம்ம ஹீரோயின் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே எடுத்து வந்திருக்க மாட்டாளா. உடனே இப்ப நம்ம ஹீரோ இவளுக்காக தேடி பிடிச்சு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஆசையா கொடுப்பான். இதெல்லாம் பாக்குறப்ப ஒருவேளை நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ள நம்ம வெண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிச்சிட்டாலோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் அப்படியே செம ஃபன்னா அந்த பீச்ல தான் விளையாண்டுகிட்டு இருப்பாங்களா. இதனாலயே நம்ம ஹீரோயின் மனசு இப்ப அப்படியே காமாகி நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப ஹாப்பியா இருப்பா. ஆனா இவ ஹாப்பியா இருந்தாவே அந்த ஆரியனுக்கு எப்படியான்னு மூக்கு வேத்துரும் போல. அவ இப்ப திரும்பி நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு வீடியோ ஒன்னு அனுப்பிச்சு விட்டுருப்பாளா. என்ன வீடியோன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஒரு பிராண்டுக்கு மாடலா இருந்திருப்பாள். சோ அதனால இவளோட பிளெக்ஸ் பேனர் நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் அந்த பிராண்ட் இப்ப ரிமூவ் பண்ணிருமா. அத வீடியோ எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பா. இப்போ இதை அனுப்பிச்சது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு கால் வேற பண்ணுவா. நம்ம ஹீரோவும் எடுக்காதன்னு சொல்லுவான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அட்டெண்ட் பண்ணுவாளா. அந்த ஆரியன் இப்ப அப்படியே அந்த கால்ல, என்ன மேடம் நான் அனுப்பிச்ச வீடியோவை பாத்தீங்களா, இதெல்லாம் பாக்குறப்ப மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்குமே, அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வில்லத்தனமா பேசுவா. இப்ப உடனே நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அந்த போனை வாங்கி கட் பண்ணி விட்டுருவான். இந்த ஆரியன் பிள்ளைக்கு ஆக்சுவலி என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. நம்ம ஹீரோயினை வெறுப்பேத்துறோம்னா அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பாவம் இப்ப இந்த வீடியோவை பார்த்த நம்ம ஹீரோயின் ரொம்ப மனசோடைஞ்சு அழுக ஆரம்பிச்சிருவாளா. நல்ல வேலை இப்ப நம்ம ஹீரோ கூட இருக்கிறனால அவன் தான் அப்படி ஹக் பண்ணி அவளுக்கு ஆறுதல்லாம் சொல்லுவான். இதுவே இன்னொரு பக்கம் ஊர்ல நம்ம ஹீரோயின் எங்க போனான்னு தெரியாம அவங்க அம்மா ஒரு மாதிரி குழப்பத்துல இருப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப திரும்பி நம்ம ஹீரோயின் 2 பேருமே இப்ப பீச் சைடு தான் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்போ திடீர்னு அங்க பக்கத்துல இருந்தவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன பையன் அந்த கடல்ல தெரியாம விழுந்து தண்ணியை நிறைய குடிச்சிருப்பான் போல. இப்ப அதனால அந்த பையன் ரொம்ப சீரியஸா அன்கான்சியஸ்னஸா இருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வேகமா ஓடி போய் அந்த குட்டி பையனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைப்பாளா. இவளுக்கு சிபிஆர்லாம் தெரியும் போல. அதனால சிபிஆர் கொடுக்கலான்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் அந்த பையன் கிட்ட எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காதா. இதனாலே நம்ம ஹீரோயின் ரொம்ப உடஞ்சு போயிருவா. டேய் எப்படியான்ட்டு எந்திரிச்சிருடா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டே சிபிஆர் கொடுத்துக்கிட்டே இருப்பா. இதை வேற சுத்தி இருக்கிற 4-5 பேர் வீடியோ வேற எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. பட் கடைசியில எப்படியோ நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு அந்த குட்டி பையனை காப்பாத்திடுவா. அவன் கண் முடிச்சுக்கிறது தான் நம்ம ஹீரோயினுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பையனை காப்பாத்தினக்கு அடுத்தும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருப்பாளா. இதை பார்த்து நம்ம ஹீரோ,
அதான் அந்த பையன் பொழைச்சுக்கிட்டான்ல, அப்படியே நீ இவ்வளவு சுகமா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், எனக்கு தயவு செஞ்சு நீ ஒரு ஹக் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நம்ம ஹீரோவும், என்னது இங்கயா ஹக்கா அப்படிங்கிற மாதிரி திருன்னு முடிப்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்லுவா. என்னன்னா, இவ சின்ன பொண்ணா இருக்கிறப்ப இதே மாதிரி ஒரு பீச்ல அவங்க அப்பா அப்படியே மூழ்கி இறந்து போயிருப்பாரு. அப்போ சின்ன பொண்ணா இருந்த நம்ம ஹீரோயின், நம்மளால நம்ம அப்பாவை காப்பாத்தவே முடியலையே அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்திருப்பா. சோ இப்ப அந்த குட்டி பையனை பார்த்தனையும் இவளுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வந்திருக்குமா. அதனாலதான் நம்ம ஹீரோயின் ரொம்ப சுகமா இருக்கா போல. இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாளா. உடனே நம்ம ஹீரோ, இங்க பாரு நான் இருக்கேன் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்குவான். இப்போ நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு பையனை காப்பாத்திருக்கா அப்படிங்கிற விஷயம் ஃபுல் மீடியாவுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருமா. இத நியூஸ் சேனல் எல்லாம் வேற போட ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்த கிடத்தா அவங்க அம்மாவுக்கு ஹீரோயின் எங்க இருக்கா அப்படிங்கறதே தெரிய வரும். இப்ப திரும்பி அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப ஒரு மாதிரி லைட்டா சந்தோஷமா இருப்பா. எப்படியோ நான் இப்பயான்ட்டு கொஞ்சமா பிரயோஜனமா இருந்து ஒரு சின்ன பையன் உயிரை காப்பாத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டு நம்ம ஹீரோ, நீ இப்படிலாம் பேசுற, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத மாதிரியே பேசுற, நீ எவ்வளவு பெரிய பாப்புலரான ஆக்ட்ரஸ், நீ என்னமோ யூஸ்ஃபுல்லா இல்லாத மாதிரி பேசுறியே அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல நான் என்னதான் பெரிய ஆக்ட்ரஸா இருந்தாலும் யாருக்குமே பிரயோஜனப்படாதவளா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி இவ ஃபீல் பண்ணி சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ, இங்க பாரு நீ வெறும் ஆக்ட்ரஸ் மட்டும் கிடையாது, ஒரு என்டர்டெய்னர். சொல்ல முடியாது நீ நடிச்ச டிராமாவை பார்த்து ரொம்ப சோகமா இருக்க யாரான்னு சிரிச்சிருக்கலாம், ரொம்ப கஷ்டத்துல இருக்க யாரான்ட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் பண்ணிருக்கலாம். அதனால நீ உன்னை பத்தி நீயே டவுனா நினைச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோனுக்கு ஹோப் கொடுக்கற மாதிரி பேசுவான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோனோட அம்மா ரெண்டு போலீஸோட இந்த இடத்துக்கு வந்திருப்பா. அவ வந்து இப்ப அப்படியே, வெண்ணி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, போலீஸ் ஆபீசர் இவன் தான் எல்லா பிரச்சனையும் காரணம், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கை காட்டுவா. நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட்ல ஒன்னும் புரியாது. ஐயோ நம்ம இது மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். அப்புறம் தான் என்னன்னு பார்த்தா, இவளை காணோம்னு சொல்லிட்டு இவங்க அம்மா தேடி இருப்பாங்கல்ல, அப்போ வீட்டுக்கிட்ட இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணிருப்பாங்க. அதுல நம்ம ஹீரோ நம்ம வெண்ணிய தரன்னு பிடிச்சு இழுத்துட்டு தானே கார்ல வந்து விட்டுருப்பான். அதை பார்த்த இவங்க நம்ம ஹீரோ பணத்துக்காக வெண்ணிய கிட்னாப் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோயின் தெளிவா இருந்து நடந்து எல்லாத்தையும் சொல்லுவாளா. அப்புறம் தான் அவங்க அம்மாக்கு தெரியும், சரி இந்த பையன் மேல எந்த தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இப்ப அவங்க அம்மா, சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின், இல்ல நான் வரமாட்டேன், அங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், எனக்கு தான் இப்போதைக்கு எந்த வேலையும் இல்ல, நான் இங்கே கொஞ்ச நாள் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு அவங்க அம்மா, இங்க பாரு நீ ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு உன் ஃபேன்ஸ் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேளு, அதுக்கடுத்து இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே, அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் தலை குடிஞ்சு நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அது மட்டும் இல்லாம வழக்கம் போல அவங்க அம்மாவை கஷ்டப்படுத்துற மாதிரி, நீங்க ஏமா எப்பயுமே என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு எப்பயுமே என் மூலியமா வர பணம் தானே முக்கியம், அதனால தானே நான் மனசுக்குள்ள என்ன ஃபீல் பண்றேங்கிறது கூட யோசிக்காம என்னை எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுருவாளா. உடனே இப்ப அவங்க அம்மா ரொம்ப மனசுடைஞ்சு போயிருவாங்க. இப்ப அப்படியே அவங்க ரொம்ப கண் கலங்குற மாதிரி, உங்க அப்பா நம்மளை விட்டுட்டு போனக்கு அடுத்து உன்னை மட்டும் நான் வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன்ட்டு எனக்கு தான் தெரியும், அதே கஷ்டத்தை என் பொண்ணு பற்றக்கூடாதுன்னு தான் உன்னை நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்றேன், ரொம்ப பணம் சம்பாதிக்க சொல்றேன். ஏன்னா என் பொண்ணு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது, அவ இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதை தவிர்த்து மித்தபடி உன் பணத்து மேல எனக்கு எந்த ஆசை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா எடுத்து சொல்லுவாங்களா. ஆனால் நம்ம ஹீரோயின் இதை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியாது. உடனே அவங்க அம்மா, சரி இனிமேல் நான் விஷயத்துல தலையிடவே மாட்டேன், நீ வருஷத்துக்கு என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இப்ப கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோ, இங்க பாத்தீங்களா இதுதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை. ஃபர்ஸ்ட் வெண்ணி, நீ எதையுமே மித்தவங்க கிட்ட ஹார்ஷா சொல்லி பழகாத, கொஞ்சமா சாஃப்டா சொல்லு. அதே மாதிரி வெண்ணியோட அம்மா, உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நீங்க உங்க பொண்ணு மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது, அதை நீங்க ஃபுல்லா டைரக்டா எக்ஸ்பிரஸ் பண்ணா மட்டும்தான் அவளுக்கு புரியும், அதை நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்கன்னா அவ இப்படிதான் உங்களை தப்பா நினைப்பா அப்படிங்கிற மாதிரி இப்ப ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் பண்ணுவான். இப்ப உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே, சாரிமா நான் ஏதோ ஒரு கடுப்புல உங்ககிட்ட கண்ணா பின்னான்னு பேசிட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. அதுக்கு அவங்க அம்மாவும், நான் இத்தனை நாள் உன்னை நல்லா சம்பாரின்னு சொல்லி சொன்னது நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான், ஆனா அதுவே உனக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்குன்னா நீ முந்தி மாதிரி சம்பாதிக்கணும்ட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டாம், உனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் செய்ய அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோயினுக்கு ஃபேவரா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினோட அம்மா, சரி நீ இன்னும் 4-5 நாள் இங்க தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வா, நான் மட்டும் இப்ப ஊருக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் இங்கே விட்டுட்டு அவங்க மட்டும் கிளம்பிடுவாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ்டா, ஆக்சுவலி நீங்க என்ன கூட்டு வந்து நல்லா ரிலாக்ஸாவும் ஆக்கியிருக்க, அது மட்டும் இல்லாம எனக்கும் எங்க அம்மாவுக்கு நடுவுலையும் எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும், அதையும் நீ கொஞ்சம் சரி பண்ண ட்ரை பண்ண, அதனால ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இவ தேங்க்ஸ்ன்னு சொன்ன உடனேயும் நம்ம ஹீரோ பதிலே பேசாம அப்படியே நம்ம ஹீரோயினே ஒரு மாதிரி மெய் மறந்து பாப்பான். இவன் பாக்குறதுலயே ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இவனுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்படியே நம்ம ஹீரோயினை லுக் விடுற மாதிரியே இந்த எபிசோட் இங்க முடியுது. சோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோக்கு லவ் வந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் இவன் மேல எப்ப லவ் வரும், அது மட்டும் இல்லாம நம்ம கூட இருக்கிறது டா இல்ல அவனோட அண்ணா அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ்.
கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.